மும்பை இந்தியன்ஸ் கரண்ட் டீமோட பிளேயிங் 11 2020 சீசன் வின் பண்ண மும்பையோட கம்பேர் பண்ண போறோம். இந்த வீடியோவில் நம்ம மும்பை இந்தியன்ஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பத்தி தான் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஹை பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு கொடுத்துருங்க. நிறைய மும்பை இந்தியன்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம ஷியராகவே கொடுப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஆக்ஷனுக்கு முன்னாடியே மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் தீவிரமா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரேடிங் விண்டோவை கொஞ்சம் பக்காவாவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. டீசன்ட் பிரைஸ்ல சர்துல் தாகூர், ரூதர்ஃபோர்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. லாஸ்டா மயங்க் மார்க்கண்டேயோவையும் எடுத்து வச்சிருக்காங்க. ட்ரேட் பண்றதுல கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால நிறைய சீல்ஸ் ஃபில் பண்ணிட்டாங்க. சோ மீதமா இருந்த அமௌண்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா 2.75 crore வச்சு தான் போனாங்க. எல்லாத்துக்குமே தெரியும் இந்த அமௌண்ட் வச்சு மோஸ்ட்லி பேக்கப்ஸ் தான் எடுக்க போறாங்கன்ட்டு. பட் நம்ம சேனல்ல நம்ம சொல்லியிருந்தோம் குவிண்டன் டிகாக்க மும்பை இந்தியன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ட்டு. ஈவன் தம்ப்நெயில்ல கூட நான் குவிண்டன் டிகாவோட போட்டோவை போட்டிருப்பேன். அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இனிஷியலா பிளேயர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. 1500 பிளேயர்ஸ் கிட்ட இருந்தாங்க. அதுல தலைவன் டிகாக் ரெஜிஸ்டர் பண்ணல. ஆனா ஷார்ட் லிஸ்ட் ஆன பிளேயர்ஸ் லிஸ்ட்ல தலைவனோட நேம் இருந்துச்சு. பீடா கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. டிகாக் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு காரணம் அவரோட எக்ஸ் டீம் தான் திரும்ப அவரை அப்ளை பண்ண சொன்னதாகவும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. நிறைய பேரு கேகேஆரா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்ப டிகாக் 2 crore பிரேஸ் பிரைஸ்ல இருந்து 1 crore போட்டிருந்தாரோ அப்பவே எனக்கு அது பல்தான்ஸ் தாங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதை நான் வீடியோலயுமே ஷேர் பண்ணியிருந்தேன். ஒன்னு பல்தானா இருக்கணும் இல்ல எல்எஸ்டியா இருக்கணும். கேகேஆர் இருக்கிறதுக்கு சான்சஸே இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் ஒரு கேகேஆர் ஃபேன்ங்கிறதுனால எனக்கு தெரியும். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் இவருக்கு பிட் பண்ண வரைக்கும் சாதாரண விஷயமா தான் இருந்துச்சு. எந்த ஒரு டீமுமே அடுத்த பிட்ட போடாததான் உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா மும்பைட்ட 2.75 crore தான் இருக்கு. எந்த ஒரு டீமுமே பிட்டே போடல. ஸோ மும்பை இந்தியன்ஸ் டிகாக்கோட சர்வீஸை 1 crore வாங்க போறது ஆச்சரியமாக இருக்கு. ஈவன் தோ டிகாக் நல்ல பெர்ஃபார்மன்சஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்களே பார்த்திருப்பீங்க. ரீசெண்டா இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்லாம் நடந்துச்சு. அதுல ஓடிஐ T20 ரெண்டுலயுமே செம பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. பட் அவரோட சர்வீஸை நம்மளோட மும்பை இந்தியன்ஸ் 1 crore தட்டி தூக்குறாங்க. இதை தவிர 4 பிளேயர்ஸ் எடுத்தாங்க. எல்லாத்தையுமே 30 லட்சத்திலேயே முடிச்சிட்டாங்க. ஸோ என்னதான் மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் இயர் குவாலிஃபயர் வரைக்கும் வந்தாலும் அந்த பஞ்சாப்க்கு எதிரான மேட்ச்ல நிறைய கேச்சஸ் எல்லாம் விட்டு சொதப்பி ஃபைனல் போக முடியாம அதிலே வெளியேறி இருந்திருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கரண்ட் ஸ்குவாடோட மும்பை பிளேயிங் 11 2020 சீசனை வின் பண்ணி இருந்திருப்பாங்கல்ல ரோஹித் சர்மா தலைமையில, அந்த டீமோட 11க்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் அது என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அந்த ஸ்குவாட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா டாப் 3 பிளேயர்ஸ் ரோஹித் சர்மா, டிகாக் அண்ட் சூரியகுமார் யாதவ். கரண்ட் லெவல்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, ரியன் லிக்கில்டனா தான் இருந்திருப்பாங்க. பட் மும்பை மேனேஜ்மெண்ட் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா ரோஹித் அண்ட் டிகாக் இடையில ஒரு ரேப்போ இருந்துச்சு. சோ 5 வருஷமா நாங்களும் கப் வின் பண்ணல, அந்த ரேப்போவை நாங்க திரும்ப பில்ட் பண்ணோம்னு நினைக்கிறோம்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. சோ அதனாலதான் டிகாக்கையும் டீசன்ட் பிரைஸ்ல எடுத்தாங்க. சோ கரண்ட் ஸ்குவாடோட டாப் 3 யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரோஹித் சர்மா, டிகாக் அண்ட் சூர்யா தான் கண்டிப்பாக இருப்பாங்க. சோ டிட்டோவா அதோட டாப் 3 எங்கேயும் வந்துருது. பழைய ஸ்குவாட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இஷான் கிஷான் இருப்பாரு. ரீசன்ட் டைம்ஸ்லயும் தலைவனோட ஃபார்ம் பக்காவா இருக்கு. அதனால கூட அவரை T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்லயும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இந்த சைடுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் சலைச்சவரு நம்மளோட திலக் வர்மா கிடையாது. இவரும் ரீசன்ட் டைம்ஸ்ல நல்ல பெர்ஃபார்மன்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் தலைமை இந்தியன் ஸ்குவாட்ல கூட இருக்கான். கண்டிப்பா T20 வேர்ல்ட் கப்பும் விளையாட போறான். சோ அப்பேற்பட்ட ஒரு பிளேயரை தான் நம்ம இஷான் கிஷான் வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருந்திருக்கோம். ரீசன்ட் டைம்ஸ்ல மும்பை இந்தியன்ஸால ஃபைன் பண்ணப்பட்ட பிளேயர் தான் நம்மளோட நமந்தீர். சோ லாஸ்ட் இயர் பாத்துக்கிட்டீங்கன்னா இவரோட பெர்ஃபார்மன்சஸ் ட்ரிமெண்டஸா இருந்துச்சு. சோ 5th பிளேஸ்ல கரண்ட் ஸ்குவாட்ல இவர் கண்டிப்பா விளையாடுவாரு. பட் அந்த 2020 ஸ்குவாட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இவரை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கான பிளேயர் கிடையாது. அப்ப அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு பவுலரான ஜெயந்த் யாதவ் வச்சு விளையாடிருப்பாங்க. அப்ப அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் கிடையாது. இப்ப அந்த ரூல் இருக்கிறது கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ்க்கு அட்வான்டேஜ் தான். சோ அந்த நமந்தீர் பொசிஷனுக்கு அங்க யாருமே ஆள் இல்ல. அதுக்கு அடுத்த 3 பிளேயர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா பழைய ஸ்குவாட்ல கைரன் பொலார்ட், ஹர்திக் பாண்டியா அண்ட் குணால் பாண்டியா 3 பேரும் இருந்திருப்பாங்க. ஹர்திக் பாண்டியா இதே ஸ்குவாட்லயும் இருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்சஸ் ரீசன்ட் டைம்ஸ்ல பக்காவா இருக்கு. குறிப்பா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான ஒரு T20 சீரீஸ்லாம் 18 பால்ஸ்ல 50 அடிச்சிருந்திருப்பாரு. பேட்டிங்ல மட்டும் தலைவன் கலக்கல, பவுலிங்லயுமே நல்ல இம்ப்ரூவ் ஆயிருந்திருக்கான். சோ முன்னாடி குணால் பாண்டியா பண்ற சர்வீஸை சாந்தனர் லாஸ்ட் சீசன்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் மீம்ஸ் கூட போட்டாங்க. சாந்தனர் போட்ட அந்த ஒரு பால்ல தான் மும்பை இந்தியன்ஸே சரியான கம்பேக்
எல்லாம் கொடுத்தாங்கன்ட்டு. கருண் நாயர் எல்லாம் விக்கெட் எடுத்திருப்பார்ல, அந்த பால தான் சொல்றேன். சோ அப்படி சாந்தனரோட அடிஷன் மும்பை இந்தியன்ஸ்க்கு பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு. குணால் பாண்டியாவும் ஒரு பக்கம் ஆர்சிபிக்கு தரமான பெர்ஃபார்மன்சஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் ஆர்சிபி இந்த இயர் கப் வின் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த பிக் ரீசனாக நம்மளோட குணால் பாண்டியா இருந்தாரு. இதுல எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்ல. சோ அந்த குணால் பாண்டியாவை இந்த சீசனுக்கு ரீப்ளேஸ் பண்ண போறது நம்மளோட மிச்சல் சாந்தனர் தான். ஒரு பிளேயருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டை மட்டும் நம்மளோட மும்பை இந்தியன்ஸால கண்டுபிடிக்க முடியல. அவர் வேற யாருமே இல்ல, நம்மளோட கிரண் பொலார்டு தான். இசான் கிசானுக்கு ஒரு திலக் வர்மா, குணால் பாண்டியாவுக்கு ஒரு மிச்சல் சாந்தனன் கண்டுபிடிச்ச நம்மளால ஒரு கைரன் பொலார்டுக்கான எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியல. இந்த சீசனுக்கான ஆப்ஷன்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா சர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட், கார்பின் போஸ், வில் ஜாக்சன் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த 3 பேர்த்துல யார் விளையாட போறாங்கிறத மேனேஜ்மெண்ட் தான் தீர்மானிக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் சர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் ஒரு டீசன்ட் ஆப்ஷனாக இருப்பாருன்னு நான் ஃபீல் பண்றேன். என்னதான் இவரால பொலார்டோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ண முடியலனாலும் ஒரு கரேபியன் பவர் ஹர்திக் பாண்டியாக்கு அப்புறம் இருக்கிறது கண்டிப்பா மும்பைக்கு அட்வான்டேஜாவே இருக்கும். இந்த சைடு கார்பின் போஸ் பார்த்துக்கிட்டோம்னா இவரும் டீசன்ட் பேட்டிங்கும் வச்சிருக்காரு, பவுலிங்கும் அந்த லாஸ்ட் ஓவர்ஸ்லாம் நல்ல யாக்கர்ஸ் கொடுக்கிறாரு. என்னதான் இவரு சம்டைம்ஸ் நல்லா போட்டாலுமே சில டைம்ஸ் நிறைய ரன்ஸ் லீக் பண்ணவும் செய்யறாரு. வில் ஜாக்ஸ் ஒரு எக்ஸலன்ட் அடிஷன். இதுக்கு முன்னாடி எல்லாமே மும்பைக்கு நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாரு. பட் இவர் 7th பிளேஸ்ல இவரோட கான்ட்ரிபியூஷன் நல்லா இருக்குமான்னு கேட்டா எனக்கு பர்சனலா தெரியல. ஆப்ஷன்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபாஸ்ட் பவுலிங் 2020 பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, நாதன் குல்கர்னி 3 பேர் இருந்திருப்பாங்க. இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தீபக் சஹர் கிட்டத்தட்ட அந்த 11 கம்பேர் பண்றப்ப இதுவுமே சூப்பர் 11 தான் இருக்கு. இந்த 3 பவுலர்ஸுமே எந்த அளவுக்குமே குறைஞ்சவங்க கிடையாது. இன்ஃபேக்ட் தீபக் சஹரும் ஒரு இன்ஜுரியில இருந்தெல்லாம் மேசிவ் கம்பேக் கொடுக்குறாரு. பழைய ரிதம்க்கு வருவாருங்கிற நம்பிக்கை ஷுவராகவே இருக்கு. ஜஸ்பிரீத் பும்ரா பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் அவர் என்ன பண்றாரோ அதை பண்ணிட்டே இருப்பாரு. ட்ரெண்ட் போல்ட்டோட கம்மிங் தான் லாஸ்ட் இயரே மும்பைக்கு பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு. இதன் மூலமா குவாலிஃபயர்ஸ் வரைக்கும் போனோம். அவர் விட்ட கேட்சால தான் அந்த குவாலிஃபை ஆக முடியாம நம்ம வெளில வந்திருப்போம். ஸோ கிட்டத்தட்ட அந்த 2020 வின்னிங் 11 ஆல்மோஸ்ட் பில்ட் பண்ணிட்டோம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் இந்த சீசன் வின் பண்றதுக்கு எக்கச்சக்க வழிகள் இருக்கு. கொஞ்சம் கடவுளோட அருள் இருந்தா போதும், பிளேயர்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பாத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்க ஸ்ட்ரென்த் இருக்கு. ஓப்பனிங், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பக்காவாக இருக்கு. வீக்னஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா என்னதான் மிச்சல் சாந்தனர் ஒரு எக்ஸலன்ட் ஸ்பின்னராக இருந்தாலும் அவருக்கு கை கொடுக்கிற மாதிரியான ஒரு இன்னொரு ஸ்பின்னர் இல்லாதது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அப்படி மும்பை இன்னொரு ஸ்பின்னரான அல்லா அசன்வர் ஒரு எக்ஸலன்ட் ஸ்பின்னர் இருக்கிறாரு. பட் அவரை 11ல கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டையோ இல்ல கார்பின் பாஸையோ இல்ல வில் ஜாக்ஸையோ டிராப் பண்ணிட்டு சர்துல் தாரை கொண்டு வந்தா அல்லா அசன்வரை நம்ம 11ஸ்ல வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரியான சின்ன பேக்கப்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இன்னொன்னு அந்த கைரன் பொலார்டுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டை இன்னைக்கு வரைக்கும் மும்பை இந்தியன்ஸால கண்டுபிடிக்கவே முடியல. அது என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய டிராபேக்காக இருக்கு. ஹர்திக் பாண்டியா அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா அந்த ஃபுல் பிரஷரும் சாந்தனர் மேல விழுந்துருது. அந்த பிளேஸுக்கு ஒரு நல்ல பிளேயரை இன்னுமே மும்பை இந்தியன்ஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பக்கா 11ஆக இருக்கும். ஆஸ் எம்ஐ ஃபேன்ஸாவும் ஆஸ் கிரிக்கெட் ஃபேன்ஸாவும் உங்களோட தாட்ஸ் என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கீழே ஷேர் பண்ணிருங்க. இன்னும் நம்ம வீடியோ நீங்க லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சிருக்கோங்க. மும்பை இந்தியன்ஸ் ரிலேட்டடா எக்கச்சக்க வீடியோஸ் நம்ம கொடுப்போம். எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.